பர்னிச்சர் கடையை திறந்து வச்ச அடுத்த நாளே மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்குறாங்க. இதை கேட்டு இங்க எல்லாருமே ஆடி போய் தான் நிற்கிறாங்க. அதாவது காலையில எழுந்து வர அண்ணாமலை இங்க விஜயாட்ட கேட்குறாங்க, எங்க மனோஜ் நான் காலையிலேருந்து பார்க்கலன்னு சொல்லி கேட்க, அதுக்கு விஜயா சொல்றாங்க, எங்க அவன் வீட்டில் இருக்கான், அவன் எப்போவோ கிளம்பி போயிட்டான், அவன் என்ன இன்னமும் மற்றவங்க மாதிரி தூங்கிட்டா இருக்க போறான், அவன் எப்போவோ அந்த கடையை பார்க்கறதுக்கு அவன் போயிட்டான், இனிமே அவன் பிசினஸ்ல எப்படி கொடி கட்டி பறக்க போறான் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. வெளியில வர ரோஹிணி கிட்ட எங்கம்மா மனோஜ் போயிட்டானான்னு கேட்குறாங்க. இல்லாண்டி அவர் இன்னும் கிளம்பவே இல்லைன்னு ரோஹிணி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டு எல்லாரும் ஷாக்காக ஓடி போய் விஜயா கிளப்புறாங்க. ஆனா அவர் கிளம்புற மாதிரி கிடையவே இல்லை. டேய் மனோஜ் கிளம்புடா, என்ன இன்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கன்னு சொல்லி எங்க விஜயா கேட்க, அதுக்கு மனோஜ் சொல்றாங்க, என்னம்மா இன்னைக்கு ஒரு நாள்மா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், நான் தானே கடை ஓபன் பண்ண போறேன், நான் தானே ஓனரு, இன்னைக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தா என்ன, நாளையிலேருந்து நான் ப்ராப்பரா தினமும் போயிடுவேமான்னு சொல்ல, இதை கேட்டு எங்க விஜயா எல்லாரையும் பார்த்து முழிக்க எங்க அண்ணாமலை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கு முத்துவும், பாத்தியிலப்பா இவன் எப்பயுமே இப்படித்தான், இவன் கடைசி வரைக்கும் திறந்து போறதே கிடையாது, வெட்டி ஆபீசராகவே இருக்க வேண்டியதுதான், இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறிப்பா, இவன் எப்படிப்பா இந்த பிசினஸ் ரன் பண்ண போறான்னு எனக்கு தெரியவே இல்லை, பார்லரமா உன் பாடு இனிமே திண்டாட்டம் தான் முத்து சொல்ல, இங்க ரோஹிணி மனோஜ் முறைக்க, ரோஹிணி மனோஜ் சொல்றாங்க, நீ வேணா கிளம்பி போ ரோஹிணி, உன்னை நான் போக வேணான்னு சொல்லல, நீ போய் அந்த பிசினஸை பாரு, நான் எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, அதுக்கு முத்து சொல்றாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை வரணும்னு கேட்டான், வேலையும் கிடைச்சது, இப்போ அடுத்ததான் தூங்கிக்கிட்டே வேலை பார்க்கணும்னு கேட்பான் போலையே அப்படின்னு முத்துவும் சொல்ல, இங்க விஜயா ரோஹிணிக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு. இங்க மனோஜ் பண்ற ஒவ்வொரு செயலாலையும் இங்க ரோஹிணி தான் முத்து முன்னாடியும் வீட்டுல உள்ள எல்லா முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறாங்க. இதுல இந்த மனோஜ் வேற நம்பி மொத்த பணத்தையும் அவங்களோட பணத்தை எல்லாம் இதுல போட்டாச்சு, இதை எதை நம்பி நாம எப்படி அதை எடுக்கிறது, லாபம் வந்தா தானே அந்த பணத்தை எடுக்கலாம், இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி இதுல சம்பாதிக்க முடியும் நினைச்சு ரோஹிணி ரொம்ப வருத்தத்திலேயே நின்றுட்டு இருக்காங்க.